ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்டை எப்படி ஆட்டோமேஷனாக உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலு, பர்சன்டேஜ், அப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸ் எக்ஸலண்ட்டாக குட்டாக, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸலண்ட்னா ஒரு கலர் வர மாரி இதுமாரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அந்தமாரி ஒரு ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அதில் அவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஒரு ரேண்டமாக கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். டோட்டல் மார்க்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு சம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். சம்னு நான் கீழே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்துடும். இதில் ஆட்டோஃபில் சஜஷன் கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். அடுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் என்னென்னா இப்போ டோட்டல் மார்க்லேருந்து அவங்க எடுத்த மார்க்கு அது டிவைட் பண்ணணும். அவங்க எடுத்த மார்க்லேருந்து டோட்டல் மார்க்கை டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈக்குவல்னு கொடுத்துட்டு இது அவங்க டோட்டல் மார்க்கு, அது அவங்க எடுத்த மார்க்கு டோட்டல் மார்க்கு. அடுத்து அவங்களோட மேக்ஸிமம் மார்க், எடுக்க வேண்டிய மார்க்கு அது 500. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. அப்போ இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துங்க. இன்ட்டுங்கிறதுக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு 100 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90%. இது எல்லாத்தையுமே ஆட்டோ சஜஷன் வருது, அது ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அருண்கிறது 90%, திவ்யாங்கிறது 33.6%. இப்போ இந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாரி இவங்க இந்த பர்சன்டேஜை வச்சு இவங்க குட்டா பேடா இல்லை மீடியமா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வர மாரி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த குட்டு பேடுன்னு வர்றது அவங்க பர்ஃபார்மன்ஸை வச்சு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்தமாரி நம்ம கொண்டு வரோம். இதுக்கு இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இஃப் ஃபார்முலாவோட இந்த சின்டெக்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு இதில் சொல்லிடணும். சப்போஸ் இப்போ அந்த வேல்யூ ட்ரூவாக வந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் வரணுமோ அதை இங்கே கொடுக்கணும். ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் வரணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இவங்க எக்ஸலண்ட் 80க்கு மேலே இருந்தால் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி வரணும். அதுக்காக இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்னா அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அந்த பர்சன்டேஜ் இதை ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு greater than or equal to 80. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுதுன்னா 80 இல்லைன்னா 80க்கு மேலே இருந்தா அப்படின்னு அந்த மீனிங். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். அடுத்து கம்மா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 80க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எக்ஸலண்ட்டு. அதனால் எக்ஸலண்ட்டுன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட் நமக்கு ஷோ ஆகும். சப்போஸ் இந்தமாரி 80க்கு மேலே இல்லை அப்படின்னா அடுத்து ஃபால்ஸ் ஆகும். ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு நம்ம இன்னொரு கண்டிஷன் அதிலே கொடுத்தலாம், இஃப் கண்டிஷன். அதனால் அதிலே மறுபடியும் இஃப் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து 60லேருந்து 70 வரைக்கும், அதாவது 80 வரைக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா 80லேருந்து 80க்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம். அதனால் 60 to 79. அதனால் நீங்கள் 79 கொடுக்க தேவையில்ல. அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக 79 வரைக்கும் கணக்கு எடுத்துக்கும். ஏன்னா 80லேருந்து அடுத்த எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால. அப்போ மறுபடியும் H2வே கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ H2 சப்போஸ் 60 இல்லைன்னா 60க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க குட்டு அப்படின்னு நமக்கு வரணும். அதுதான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு டபுள் கொட்டேஷன் இது பண்ணிட்டு குட் அப்படின்னு சொல்லி கொடுத்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 60க்கு மேலே அப்படிங்கிறது என்னன்னா 79 வரைக்கும் குட் அப்படின்னு சொல்லி வந்துடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா குட்னு வரும். சப்போஸ் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் இஃப் கண்டிஷன் அதில் நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் அதே H2 கொடுக்குறோம். ஏன்னா இதே செல்லில் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்தாலும் இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாரி அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிரும். அதனால் நம்ம ஒரே செல்லை கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து
40க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மீடியம் நம்ம கொடுக்குறோம். 40ன்னு சொல்லி கொடுத்துறேன். கம்மா சப்போஸ் இந்த வேல்யூ வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா மீடியம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கம்மா கொடுத்துட்டு இப்போ வந்து இதுவும் இந்த கண்டிஷனும் வந்து இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஃபைனல் கண்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதோட முடிச்சுக்கிறோம். அதனால வந்து வேல்யூ இஃப் ஃபால்ஸ். சப்போஸ் இந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிறது வந்து அவங்க புவராக தான் இருப்பாங்க. அதனால நம்ம வந்து புவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். புவர்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் இது வந்து ஃபைனல் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அதெல்லாம் நம்ம இதை கொடுத்துக்கிறோம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க்ஸ் மேலே இருக்கிறது நம்ம கண்டிஷன் வந்து எக்ஸலண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா 60 to 89 இது ஜஸ்ட் டபுள் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு. 60லேருந்து 79 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டுன்னு வந்திருக்கு. அடுத்து 40க்கு மேலே இருந்தால் மீடியம், 40க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது புவரில் வந்துடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுதுல்ல, இது வந்து குட்டுனா ஒரு கலரு, எக்ஸலண்ட்னா ஒரு கலரு, அதுமாரி கொண்டு வரதுக்காக நமக்கு வந்து ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கொண்டு வரதுக்காக ஜஸ்ட் வந்து இதுமாரி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் அதுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கஸ்டம் ஃபார்முலா அப்படின்ட்டுருக்குல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வேல்யூ அப்படின்றதுல வேல்யூவில் வந்து உங்களுக்கு என்ன வரணுமோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸலண்ட்டுங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸலண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். இது எக்ஸலண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து க்ரீன் கலர் வேணும். ஓகேங்களா? அதனால் இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து அந்த செல்லுக்கு வந்து அப்ளை ஆயிரும். அடுத்து இன்னொரு ஃபார்முலா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து இல்லை, இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் கண்டெய்ன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ இது கொடுத்துக்க ஃபார்முலாலையும் நம்ம வந்து டெக்ஸ்ட் கண்டெய்ன் மாற்றிக்கலாம். இதில் வந்து கஸ்டம் ஃபார்முலாங்கிறத எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் கண்டெய்ன் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துக்குங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இந்த செல் இதுலேயுமே வந்து டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வேல்யூ வந்து குட்டுங்கிறத கொடுத்துருங்க. குட்டுங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு வந்து லைட் க்ரீன் இருந்தால் போதும். அதேமாரி லைட் க்ரீன் நான் கொடுத்துக்கிறேன் குட்டுங்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பண்ணும்போதே ரூல்ஸ் இது கலர்ஸ் மாறுது. அடுத்து ஆட் ரூல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸுங்கிறத கொடுத்துட்டு வேல்யூ வந்து மீடியம்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அது நீங்கள் கொடுக்கலாம். அப்போ நான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த கலர் கொடுத்தலாம் இதுக்கு மீடியம் இண்டிகேட் பண்ணும். அடுத்து இன்னொரு ரூல்ஸ் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் அதை கொடுத்துட்டு புவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். புவர்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து புவர்னா ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறனால ரெட்டு அப்படின்னு சொல்லி அந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் மூலயமா எத்தனை பேர் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் யார் வந்து குட்டு பேடு அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சப்போஸ் இதை நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ புவர் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்களே இப்போ ஒரு மார்க் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 99 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மீடியம் 40க்கு மேலே இருக்கனால மீடியம்னு சொல்லி வந்துருச்சு. மீடியம்ங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மீடியமோட என்ன கலர்ஸோ அந்த கலர்ஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ வேறு சப்ஜெக்டில் நம்ம மார்க் அதிகமாக போட்டு பார்க்கலாம். 50 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா மீடியமில் தான் இருக்குது. இதில் ஒரு 50 போட்டு பார்க்கலாம். இப்போ மீடியம் தான், இதுவும் மீடியமில் தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ராவே போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டுங்கிற கண்டிஷன் வந்ததுனால அது கலர்ஸ் உடனே மாறிடுச்சு. இதுலேயும் மாற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளே சேஞ்ச் இந்த செல்லில் சப்போஸ் இந்த மாணவர்கள் வந்து வேறு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சம் டோட்டலும் மாறி அதுக்கு பர்சன்டேஜும் மாறிடுது. அதுக்கேற்ற வேல்யூஸும் வந்து எக்ஸலண்ட்டாக குட்டாங்கிறது மாறிடுது, கலர்ஸும் மாறிடுது. ஸோ நீங்கள் இதை வச்சு
நீங்கள் ஒரு கஸ்டமைஸான ஒரு மார்க் ஷீட் வந்து உருவாக்கலாம். நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.